Good morning, boys. Today, let us see the third part of the lesson optics. In the last two classes, we studied about the properties of light, then the phenomenon which occurs in light, that is, reflection, refraction, dispersion, and scattering. In the last class, we studied about the different types of scattering. Let us recall what is scattering. When a beam of light is refracted in all possible directions, it is called scattering. First type of scattering is called Rayleigh scattering. What is Rayleigh scattering? If the sunlight is scattered by the atoms and molecules of different gases present in the atmosphere, that is called Rayleigh scattering. According to Rayleigh scattering law, the amount of scattering is inversely proportional to the fourth power of its wavelength. Second one, Mie scattering. If the sunlight is scattered by the particles present in the atmosphere whose diameter is equal or greater than that of the wavelength of the sunlight, then this type of scattering is called Mie scattering. Mie scattering is responsible for the appearance of sky in blue color and the appearance of sky in red color in the sunrise and sunset. Then the third type of scattering. When a beam of light passes through a hole or window, the path of the light becomes visible by the scattering of dust present in the room. That is Tyndall scattering. Tyndall scattering. Let me say in Tamil. கடந்த கிளாஸ்ல நம்ம வந்து ரெண்டு பார்ட் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் பார்த்தோம், ஒளியின் பண்புகள் பார்த்தோம். ரெண்டாவது ஒளியின் குணாதிசயம், ஒளியானது எதிரொலிக்கக்கூடியது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஒளியானது ஒளி விலகல் அடையக்கூடியது, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளியின் பாதை விலகல் அடைகிறது, இது ஒளி விலகல்னு பார்த்தோம். மூணாவது டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். வெள்ளொளியானது ஒரு திரவ ஊடகத்திற்குள்ளோ கண்ணாடி ஊடகத்திற்குள்ளோ ஊடுருவும் போது அது அதனுடைய 7 நிறங்கள் கண்டதாக கதிர்களாக பிரிக்கப்படுவது, ஸ்பெக்ட்ரம் விப்ஜிஆராக பிரிக்கப்படுவது டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். தென் தி ஃபோர்த் ஒன் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா சூரிய ஒளியானது பல கோணங்களில் விலகல் அடைவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், மீட்சி ஒளிச்சிதறல், மீட்சியற்ற ஒளிச்சிதறல்னு பார்த்தோம். மீட்சியற்ற ஒளிச்சிதறல்ல ரேலே ஸ்கேட்டரிங். ரேலே ஸ்கேட்டரிங்னா என்ன? சூரிய ஒளியானது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களின் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்பட்டது ரேலே ஸ்கேட்டரிங்னு பார்த்தோம். அதனுடைய விதி, ரேலே விதி என்னப்படுதுன்னா, ஒளி சிதறலடையும் அளவானது அந்த ஒளிக்கதிரின் அலை நீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும்னு பார்த்தோம். அப்போ ஒளிச்சிதறல் வந்து முதல்ல வாயுக்களின் மூலக்கூறுகளாலும் அணுக்களாலும் சிதறடிக்கப்பட்டால் ரேலே ஸ்கேட்டரிங். அடுத்தது மீ ஒளிச்சிதறல். மீ ஒளிச்சிதறல் என்றால் என்ன? சூரிய ஒளியானது அட்மாஸ்பியர்ல உள்ள டஸ்ட் இல்லைன்னா வாட்டர் மாலிகூல்ஸ், அதாவது அதனுடைய எந்த ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு துகளினுடைய விட்டமானது ஒளியின் அலைநீளத்தை விட குறைவாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ அதனால் ஏற்படும் ஒளிச்சிதறல். அதுதான் பார்த்தோம். சூரிய ஒளி மதிய வேளையில் வானம் நீல நிறமாக இருப்பதும், காலை மற்றும் மாலை வேளைகளில் வானம் சிவப்பு நிறமாக இருப்பதற்கும் காரணம் மீ ஒளிச்சிதறல். அடுத்தது டிண்டால் ஸ்கேட்டரிங் இல்லையா? டிண்டால் ஒளிச்சிதறல். ஒளிக்கற்றையானது ஒரு மூடிய அறைக்குள் வரும்போது அதனுடைய பாதை தெளிவாக தெரிகிறது. எதனால் தெரிகிறது என்றால், அந்த அறையில் உள்ள துகள்களால் சிதறல் அடையும் போது அதனுடைய பாதை தெளிவாக தெரிகிறது. இது டிண்டால் ஸ்கேட்டரிங் அல்லது டிண்டால் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. லாஸ்ட் ஒன் we have to see Raman scattering, very important one. What is meant by Raman scattering? When a parallel beam of particle passes through clear liquid or gas or any media, glass media,
part of the beam is scattered into different frequencies. ஒரு ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும்போது அந்த ஒளி மோனோக்ரோமேட்டிக் ஒளியாக இருக்க வேண்டும். இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் காம்போசைட் லைட்னு பார்த்தோம், கூட்டொளி, அதாவது சூரிய ஒளி. ராமன் விளைவை பொறுத்த மட்டும் ஒரு ஒற்றை ஒளி, monochromatic light. When a parallel beam of monochromatic light passes through a gas or a liquid or a transparent solid, ஒரு ஒற்றை ஒளியானது ஒரு வாயுவின் வழியாகவோ அல்லது ஒரு நீர்மத்தின் வழியாகவோ அல்லது ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாலிட் ஒளி ஊடுருவக்கூடிய திடப்பொருள் வழியாக செல்லும்போது a part of light rays are scattered. A part of light rays are scattered. You just consider this is a monochromatic light, right? ஒற்றை நிற ஒளி. இது வருது. இதில் பட்டு a part of light rays are scattered. Now we get a beam of light. A part of light is scattered, right? Now this ray's frequency is equal to the incident ray. இந்த ஒளிக்கதிரின் frequency ஆனது அதிர்வெண்ணானது இந்த படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கிறது. ஆகையினால இந்த லைனுக்கு பாரு ராலே லைன். மற்ற இந்த இது ஆர்ன்னு வச்சுக்கிடுவோம், இதை R1 வச்சுக்கிடுவோம், இதை R2 வச்சுக்கிடுவோம், இதை R3 வச்சுக்கிடுவோம். சரிதானா? ஆறுங்கிற ஒளிக்கதிர் R1, R2, R3 என்று சிதறல் அடைகிறது. இந்த R1, the spectral line having frequency equal to the incident line. Here R is equal to R1. This is called the spectral line having same frequency. படுகதிருக்கு ஈக்குவலான சிதறல் அடைந்த ஒளிக்கதிரானது it is called as Rayleigh line. ஆனா இந்த R2ங்கிற லைனும் R3ங்கிற லைனும் R விட வித்தியாசமான frequency கொண்ட கதிர்கள். R1ம் R2ம் R3யும் இந்த R ஐ விட வித்தியாசமான frequency கொண்ட கதிர்கள். ஆகவே R2 and R3 are called Raman lines. ராமன் லைன்ஸ். இந்த R2ங்கிற லைனுக்கும் R3ங்கிற லைனுக்கும் பேரு ராமன் லைன்ஸ். ஏன் ராமன் லைன்ஸ்னா ஆரினுடைய ஃப்ரீக்வன்சியை விட R2ம் R3யும் வித்தியாசமாக இருக்கிறது. R2ம் R3யும் வித்தியாசமாக இருக்கிறது. ராமன் லைன்ஸ்ல the lines having frequency lower than the incident line. R விட R3 frequency கம்மி. இதனுடைய frequencyயோட R3 உடைய அதிர்வெண் குறைவாக இருக்கிறது. So it is called Stokes line.
R3 is called Stokes lines. அதே மாதிரி R இனுடைய frequency விட R2 இனுடைய frequency அதிகமாக இருக்கிறது. சரிதானா? நல்லா கவனிச்சுக்க. ஆர்ங்கிறது படுகதிரின் அதிர்வெண். இது ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும் போது பகுதி அளவு சிதறடிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இந்த R1 சிதறடிக்கப்படாமல் நேரா போகுது. R2ம் R3யும் சிதறடிக்கப்படுது. அப்ப சிதறடிக்கப்படாத அந்த R1 லைன் ராலே லைன் என்று அழைக்கப்படுகிறது. சிதறடிக்கப்பட்ட ரெண்டு லைன்களும் 2 4 6 8 சிதறடிக்கப்பட்ட லைன்கள் ராமன் லைன்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல குறைவான அலைநீளம் கொண்ட கதிர்கள் ஸ்டோக்ஸ் லைன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த படுகதிரை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட கதிர்கள் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்க. ஒரு ஒற்றை நிற ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும் போது மற்றொரு ஊடகத்தின் வழியாக செல்லும் போது பகுதி அளவு சிதறடிக்கப்படுகிறது. அப்ப சிதறடிக்கப்படும் போது படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு ஈக்குவலாக சமமாக உள்ள அதிர்வெண் கொண்ட கதிர்கள் ராலே கதிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ராலே லைன்கள் என்று அழைக்கப்படுகிறது. ராலே வரிகள் என்று அழைக்கப்படுகிறது. சிதறடிக்கப்பட்ட வரிகளில் படுகதிருக்கு ஈக்குவலான சமமான அதிர்வெண் கொண்ட வரிகள் ராலே வரிகள் என்று அழைக்கப்படுகிறது. படுகதிரை விட கூடவோ குறைவாகவோ அதிர்வெண் கொண்ட கதிர்கள் ராமன் கதிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராமன் கதிர்கள்ல படுகதிருக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட கதிர்கள் ஸ்டோக்ஸ் வரிகள் என்றும் படுகதிரை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட வரிகள் ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. Let me say in English, when a monochromatic light, beam of light passes through other media, any other medium, maybe liquid or gas or transparent solid medium, part of light is scattered. So a spectrum is formed. In the spectral lines, the lines which are having equal frequency that of the incident ray are called Rayleigh lines. The other lines other than the frequency of the incident ray is called Raman lines. In the Raman lines there are two types of lines. The lines which are having lower frequency than the incident ray are called Stokes lines, and the lines which are having higher frequency than that of the incident ray is called anti-Stokes lines. This was invented by Sir C.V. Raman. Sir Chandrasekhara Venkata Raman. He was awarded Nobel Prize for this invention in the year 1980. இந்தியாவில் இயற்பியலுக்காக முதல்ல நோபல் பரிசு பெற்றவர் Sir C.V. Raman. அவர் இது வந்து ராமன் எஃபெக்ட், the splitting of monochromatic light into different frequency of spectral lines. இதுக்கு பின்னாடி பல பிசிக்ஸ் இருக்கு. ஒரு ஃபோட்டான்ஸ்ல இருந்து எனர்ஜியை வாங்குவதாலும் எனர்ஜியை கொடுப்பதாலும் இது இஸ் a vast theory. You will study in your higher studies, right? இது ஒரு பெரிய சாப்டர். இதற்காக 1930ஆம் வருடம் அவர் நோபல் பரிசு பெற்றார். பெரிய சயின்டிஸ்ட். இதை பற்றி நீ பின்னாடி ஹையர் கிளாஸஸ்ல படிப்போம். Now let us go to the second chapter, lens. Lens. What is lens? Lens is a optically transparent
medium bounded by spherical surfaces. Lens is a optically transparent medium bounded by spherical surfaces. It is optically transparent medium. Optically transparent medium. That means transparent means light ray can penetrate. Light ray can pass through it. So it is optically transparent. ஒளி ஊடுருவக்கூடிய கோளப்பரப்பை கொண்ட ஒரு ஊடகம் தான் லென்ஸ். லென்ஸ் என்பது ஒளி ஊடுருவக்கூடிய கோளப்பரப்புகள். கோளம்னா இதுவும் கோளப்பரப்பு, இதுவும் கோளப்பரப்பு, இதுவும் கோளப்பரப்பு, இதுவும் ஒரு கோளப்பரப்பு. கோளப்பரப்புனா என்ன? இட் இஸ் a part of sphere. இல்லையா? ஒரு ஸ்பியரினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் கோளப்பரப்பு. இதே மாதிரி இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பியர். இது ஒரு வட்டத்தின் பரப்பு. இது எப்படி இதை அடிச்சு எடுத்துட்டோம்னா அது ஒரு வட்டத்தின் பரப்பா இருக்கும். ஸோ லென்ஸ் இஸ் an optically transparent medium. ரெண்டு பார்ட். லென்ஸ்னா என்ன? இட் இஸ் optically transparent medium. ஒளி ஊடுருவக்கூடிய ஊடகம். ரெண்டாவது and bounded by spherical surfaces. Spherical surfaces. அதனுடைய இரண்டு பகுதிகளும் கோள வடிவத்தில் இருக்கும். either concave or convex. குவி வடிவமாகவோ குழி வடிவமாகவோ இருக்கும். There are two types of major two types. One is convex lens, another one is concave lens. If the two spherical surfaces are convex, this is called convex lens. அதனுடைய ரெண்டு கோள பகுதிகளும் குவிந்து காணப்பட்டால் இது convex lens. அதனுடைய ரெண்டு கோள பகுதிகளும் குழிந்து காணப்பட்டால் it is a concave lens. It is a concave lens. There are two types of lenses, major part. One is convex lens, another one is concave lens. What is convex lens? If the spherical surfaces are convex, then it is called convex lens. If the spherical surfaces are curved inward, then it is called concave lens. அதனுடைய கோளப்பரப்புகள் உட்புறமாக குழிந்து காணப்பட்டால் அது குழி லென்ஸ் என்றும், அதனுடைய கோளப்பரப்புகள் வெளிப்புறமாக குவிந்து காணப்பட்டால் அது கான்வெக்ஸ் லென்ஸ் என்றும் அழைக்கப்படும். It is an important 2 marks question. What are all the differences between concave lens and convex lens? That we study later. Now there are 4 major types of lenses. இதல முதல்ல பாக்கும்போது ரெண்டு டைப் சொன்னோம். குவி லென்ஸ், குழி lens. That is convex lens and concave lens. Right? There are in the convex lens, we can say if one side is this one, another one is curved little bit greater. This type of both the curved surfaces are not even. The aperture is greater and this one is less. This is called convex lens. And if the two surfaces are equally curved, same, it is called biconvex lens. Here, not the curved surfaces are even. One is curved more, another one is curved less. This is called convex lens. If the two curved surfaces are equal, it is called biconvex lens. Biconvex lens. Another one is one refracting surface is plane, another one is convex. This is called plano-convex. Plano-convex. Here next one. It is called positive meniscus. Positive meniscus. இல்லையா? நல்லா கவனிச்சுக்க. Let me say in Tamil. ஒருபுறம் சிறிது குவிந்தும் மற்றொரு புறம் அதிகமாக குவிந்தும் காணப்பட்டால் இது குவி லென்ஸ். ஒருபுறம் சிறிது குவிந்தும் மறுபுறம் அதிகமாக குவிந்து காணப்பட்டால் குவி லென்ஸ். இரண்டு புறமும் சமமாக குவிந்து காணப்பட்டால் biconvex lens.
இருபுற குவிலென்ஸ், பைகான்வெக்ஸ் லென்ஸ், இருபுற குவிலென்ஸ். ஒருபுறம் பிளேனாகவும் இருந்து இல்லையா தட்டையாகவும் இருந்து மறுபுறம் குவிந்து காணப்பட்டால் இது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். தட்ட குவிலென்ஸ், தட்ட குவிலென்ஸ். சரிதானா? இது குவிலென்ஸ், இது இருபுற குவிலென்ஸ், இது தட்ட குவிலென்ஸ். ஒருபுறம் குவிந்தும் மறுபுறம் குவிந்தும் காணப்பட்டால் இதுக்கு பேரு நேர் பிறைத்தளம். நேர் பிறைத்தளம் பிறை வடிவத்தில் இருக்குல்ல, நேர் பிறைத்தளம், நேர் பிறை லென்ஸ், நேர் பிறைத்தளம், நேர் பிறைத்தளம். சரிதானா? இது கான்வெக்ஸ் லென்ஸ். If the both the meniscus are not even, if the both curved surfaces are not even, it is convex lens. If both the curved surfaces are even, then it is called biconvex lens. If one side is plane and the another side is curved, it is called plano-convex lens. If one refracting surface is convex and another one is concave, it is called positive meniscus. Yeah. இருபுறமும் ஒன்று போல இல்லாமல் குவிந்து காணப்பட்டால் குவிலென்ஸ், இருபுறமும் ஒன்று போல குவிந்து காணப்பட்டால் இருபுற குவிலென்ஸ், ஒருபுறம் தட்டையாகவும் மற்றொரு புறம் குவிந்து காணப்பட்டால் தட்ட குவிலென்ஸ். அடுத்தது நேர்மறை பிறை தளம், நேர்மறை பிறை தளம். In the case of concave lens, in the case of concave lens, if one refracting surface covered less, if another is curved more inward, if one refracting face is curved less inward and another one is curved more, then it is nothing but concave lens. If both the refracting surfaces are curved equally inward, then it is called biconcave. If both the refracting surfaces are curved inward equally, it is called biconcave lens. If one surface is flat and another one is curved inward, then it is called plano-concave lens. Plano-concave lens. If both are curved, it is curved inward and it is curved outward, it is called negative meniscus. Negative meniscus. அப்போ குழி லென்ஸ்ல ஒருபுறம் உட்புறமாக சற்று குவிந்தும் மற்றொரு புறம் அதிகமாக உட்புறமாக குவிந்தும் காணப்பட்டால் அது குழி லென்ஸ். இருபுறமும் சமமாக உட்புறமாக குவிந்து காணப்பட்டால் இருபுற குழி லென்ஸ். ஒருபுறம் தட்டையாகவும் ஒருபுறம் குவிந்து காணப்பட்டால் தட்டை குழி லென்ஸ். இது ஒருபுறம் குவிந்தும் மற்றொரு புறம் குவிந்தும் காணப்பட்டால் இது நேர்மறை பிறைத்தளம். நேர்மறை பிறைத்தளம். Next one, the very important rules in the case of refraction. லென்ஸ்களில் ரிஃப்ராக்ஷன் நடைபெறுவதற்கு 3 முக்கியமான சட்டங்கள் இருக்கு. இதன்படி தான் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். This is the basic for optics. ஒளியியல்ல மாணவர்களாகி நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பேசிக் ரூல்ஸ், அடிப்படை கருத்துக்கள். எப்படின்னா, கன்சிடர் a lens You know, this is convex lens. What is this? This is optic center P. In the lower classes you would have studied குவி லென்ஸின் மைய பகுதி, optic center of the lens, இல்லையா? ஒளி மையம் P. And this is the principal axis.
முக்கிய அச்சு. இது முக்கிய குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது முக்கிய குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த எஃப்ல இருந்து அதே மாதிரி இன்னொரு தூரம் எஃப், 2f. 2fனா என்னன்னு சொல்லுவோம்? இதை சின்னு சொல்லுவோம், 2fன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் 2f, அதாவது சின்னு சொல்லலாம். எஃப்னா என்ன, சினா என்ன, பினா என்ன, நீ யூ ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் 9th ஸ்டாண்டர்ட், ரைட்? எஃப்ங்கிறது முக்கிய குவியம். முக்கிய குவியத்தை மாதிரி இன்னொரு தூரத்தில் இருக்கிறது தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இல்லையா? வளைவாரம் இதில் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா தமிழில் மைய ஆரம், ரைட்? இது குவிலென்ஸ். இதே மாதிரி குழிலென்ஸ் வச்சு பார்த்துக்க. F 2f அதாவது C. F 2f C. முதல் rule, any light ray which passes through the optic center will not deviated, will not be refracted. எந்த ஒளிக்கதிரானாலும் லென்ஸின் ஒளி மையத்தின் வழியாக செல்லும் போது, that is pole, it will not get deviated. ஒளிக்கதிரானது லென்ஸின் ஒளி மையத்தின் வழியாக செல்லும் போது அது விலகல் அடையாமல் செல்லும். Any light ray which passes through the optic center will not get deviated, will not be refracted. A light ray which passes through the optic center will not be refracted. அதே மாதிரி தான் இங்கேயும். Light ray which passes through the optic center will not be refracted. மைண்ட்ல வச்சுக்க. முதல் ரூல் என்ன? ஒளிக்கதிரானது லென்ஸின் ஒளி மையத்தின் வழியாக செல்லும் போது விலகல் அடையாது. Any light ray which passes through the optic center will not be refracted. Optic center will not be refracted. That is pole. Will not be refracted. ஒளிக்கதிரானது லென்ஸின் ஒளி மையத்தின் வழியாக செல்லும் போது அது விலகல் அடைவது கிடையாது. நெக்ஸ்ட், any light ray which comes parallel to the principal axis. இங்க பாரு, இதான் principal axis, முக்கிய அச்சு. Any light ray which comes parallel to the principal axis after refraction will pass through the principal focus. Any light ray which comes parallel to the principal axis after refraction will pass through the principal focus. See here, any light ray in the case of concave lens
In the case of concave lens, any light ray which comes parallel to the principal axis will seem to come from principal focus. இதுல வந்து ஒளிக்கதிரானது முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிரானது முக்கிய குவியத்தின் வழியாகவே செல்லும். கான்கேவ் லென்ஸை பொறுத்தமட்டில் முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் முக்கிய அச்சின் வழியாக செல்வது போல் தோன்றும். சரிதானா? பேரலல்ல வந்தா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் போகணும். சரிதானா? ஒளி மையத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் விலகல் அடையாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது, முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் கண்டிப்பாக முக்கிய குவியத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். Third one, vice versa. Any light ray which comes through the principal axis, principal focus, after refraction will go parallel to the principal axis. Any light ray which comes through the principal focus after refraction will go parallel to the principal axis. Any light ray which comes through the principal focus after refraction will travel parallel to the principal axis. இதை நீங்க லேசா கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கணும். parallel வந்தா principal focus வழியா வெளியே போகும். principal focus வந்தா parallel வெளியே போகணும். மூணே ரூல் தான். இந்த போல் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் விலகல் அடையாது. இல்லையா? லென்ஸினுடைய ஒளி மையத்தின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் விலகல் அடையாது. ஒன்று. அடுத்தது, ஒளிக்கதிரானது பேரலலா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு பேரலலா வந்தா எந்த பாதைக்கு தான் போகணும்? பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு வழியா தான் போகணும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்தா பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா தான் போகணும். பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா வந்தா பேரலலா தான் வெளியே போகணும். அதாவது முக்கிய அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர் வந்தால் முக்கிய குவியம் வழியாக வெளியே செல்ல வேண்டும். முக்கிய குவியம் வழியாக வரும் ஒளிக்கதிர் ரிஃப்ராக்ஷனுக்கு பிறகு, ஒளி விலகலுக்கு பிறகு முக்கிய அச்சுக்கு இணையாக செல்ல வேண்டும். த்ரீ பேசிக் ரூல்ஸ். ஒரு லென்ஸின் ஒளி மையத்தின் வழியாக செல்லும் எந்த ஒளிக்கதிரும் விலகல் அடையாது. ஒன்று. லென்ஸின் முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் ஒளி விலகலுக்கு பின்பு முக்கிய குவியம் வழியாக செல்லும். அதே மாதிரி முக்கிய குவியம் வழியாக வரும் ஒளிக்கதிர்கள் முக்கிய அச்சுக்கு இணையாக செல்லும். திரும்ப சொல்றேன். முதல் ரூல், ஒளி மையம் வழியாக செல்லும் எந்த ஒளிக்கதிரும் விலகல் அடையாது. ஒன்று. முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் ஒளி விலகலுக்கு பின்பு முக்கிய குவியம் வழியாக வெளியே செல்லும். ரெண்டு. மூணாவது, முக்கிய குவியம் வழியாக வரும் ஒளிக்கதிர்கள் ஒளி விலகலுக்கு பின்பு முக்கிய அச்சுக்கு இணையாக வரும். Right. These are all the basic rules. Now, in the case of refraction through a lens, there are certain things that you should know. There are 6 possible positions for the object that it can be placed, and there are 6 possible positions where the images can be formed. In the case of refraction of light through a lens, there are 6 possible positions that the objects can be, and there are 6 possible positions where the images can be formed. Now, what are all those 6 possible positions? இதை மட்டும் இப்போ முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன்.
இதை சீன்னு வச்சுக்கலாம். 2f எப்பவுமே சீன்னு நினச்சிக்கலாம். நம்ம சொல்லும்போது 2f அப்படியே சொல்லி பழகுவோம். ஆனால் there are 6 possible ways where the object can be. One is the object can be at infinity, நெடுந்தொலைவில், that cannot be defined. இன்ஃபினிட்டினா வெகு தொலைவில் இல்லையா, எங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு லென்ஸினுடைய குவிய தூரம் 10னா 2fனா 20ன்னு வைப்போம். 2fனா f வந்து 10னா 2f 20. பொருள் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர்ல இருந்துச்சு, 35லன்னா 2fக்கு பின்னாடி சொல்லலாம். 2 மீட்டரு 10 மீட்டரு அப்படின்னு சொன்னா நம்ம அதை வந்து குறிக்க முடியாது. அப்போ வெகு தொலைவில் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. அவர் குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா 2fக்கு பின்னாடின்னு சொல்லுவோம். அதனால நம்மளால சொல்ல முடியாத தூரம்னா இன்ஃபினிட்டி. பொருள் வெகு தொலைவில் இருக்கலாம். ஒன் இஸ் இன்ஃபினிட்டி. ரெண்டாவது பொருள் 2fக்கு பின்னாடி இருக்கலாம், இங்க இருக்கலாம். இது ஒன்று. The object will be at infinity, that is 1. The object will be at beyond 2f. Beyond 2f, that is 2. The object may be at 2f. 3. The object may be in between f and 2f. 4. The object may be at f. 5. The object may be in between p and f. இவ்வளவு இடத்துக்குள்ள தான் பொருள் இருக்க முடியும். நல்லா கவனிச்சுக்க. ஒன்று, பொருளானது வெகு தொலைவில் இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது எங்க இருக்கலாம்? 2fக்கு பின்பாக இருக்கலாம். 2. மூணாவது பொருள் எங்க இருக்கலாம்? 2fல இருக்கலாம், வாய்ப்பு. நாலாவது பொருள் எங்க இருக்கலாம்? fக்கும் 2fக்கும் இடையில பொருள் இருக்கலாம். 4. அஞ்சாவது பொருள் எதுல இருக்கலாம்? கரெக்டா fல இருக்கலாம். 5. ஆறாவது பொருள் எங்க இருக்கலாம்? fக்கும் pக்கும் இடையில இருக்கலாம். இதே மாதிரிதான் பிம்பம் இந்த பக்கம் உருவாகலாம். இந்த 6 இடங்கள்ல ஒரு இடத்துல தான் பிம்பம் உருவாகலாம். அப்போ பிம்பம் முதல்ல எங்க உருவாகலாம்? pக்கும் fக்கும் இடையில உருவாகலாம். 1. ரெண்டாவது எங்க உருவாகலாம்? fல உருவாகலாம். 2. மூணாவது எங்க உருவாகலாம்? fக்கும் 2fக்கும் இடையில உருவாகலாம். நாலாவது எங்க உருவாகலாம்? 2fல உருவாகலாம். அஞ்சாவது எங்க உருவாகலாம்? 2fக்கு பின்னாடி உருவாகலாம். ஆறாவது எங்க உருவாகலாம்? வெகு தொலைவில் உருவாகலாம். திரும்ப ஒரு தடவை கவனிச்சுக்க. There are 6 possible positions that the object can be, and there are 6 possible positions where the image can be formed. பொருளோ பிம்பமோ இந்த 6 இடங்களுக்குள்ள ஒரு இடத்துல தான் இருக்க வாய்ப்பு உண்டு. சரிதானா? அது எந்த இடம்லாம்? ஒன்று வெகு தொலைவில், அடுத்தது 2fக்கு பின்னால், 2fக்கு அப்பால். சரிதானா? 2. மூணாவது 2fல. 3. நாலாவது fக்கும் 2fக்கும் இடையில. 4. அஞ்சாவது fல. ஆறாவது fக்கும் pக்கும் இடையில. இந்த 6 இடங்கள்ல தான் பொருட்கள் வைக்கலாம், பொருள் இருப்பதற்கான சாத்தியம். இன்னும் 6 இடங்கள்ல பிம்பங்கள் உருவாவதற்கான சாத்தியங்கள் உண்டு. 6 இடங்கள் எதெல்லாம்? pக்கும் fக்கும் இடையில, அடுத்த fல, அடுத்த fக்கும் 2fக்கு இடையில, அடுத்த 2fல, அடுத்து பியாண்ட் 2f, பிஹைண்ட் 2f, 2fக்கு பின்னால், அடுத்து வெகு தொலைவில். இந்த 6 இடங்கள்ல பொருள் வைப்பதற்கு, பொருள் இருப்பதற்கு சாத்தியம், பிம்பங்கள் உருவாவதற்கு சாத்தியம். So these are all the things for the possible places that the objects can be, and these are all the 6 possible positions where the images can be. And let me repeat the rule again. Rule 3 rule சொன்னேன். When the light ray passes through the optic center, it will not refract. ஒளியானது
ஒரு லென்ஸின் ஒளி மையத்தின் வழியாக செல்லும் போது விலகல் அடையவே செய்யாது, அப்படியே போயிடும். அடுத்தது அந்த முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள், முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸ்ல பட்டு முக்கிய குவியம் வழியாக வெளியேறும். ரெண்டாவது, இந்த முக்கிய குவியம் வழியாக வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸ்ல பட்டு முக்கிய அச்சுக்கு இணையாக செல்லும். இந்த மூணும் தான் ரூல்ஸ். With that, I would like to close this session, and I will give you some homework. You should work out it in your test note. உனக்கு சில ஹோம்ஒர்க்குகள் கொடுக்கப்படும். உனக்கு நீ ஒதுக்கி இருக்கிற டெஸ்ட் நோட்டில் அந்த டேட் போட்டு அந்த கேள்விகளை படித்து நீ எழுதுமாறு உன்னை கேட்டுக்கொள்கிறேன். Let us see you in the next class. See you. Bye.